வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் சந்தனா பேசுகிறேன். ஓகே, இந்த பதிவு வந்து குடல் கேன்சர்காரவங்களுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து கர்ப்பப்பை கேன்சருன்றீங்க, குடல் கேன்சருன்றீங்க, அப்புறம் எலும்பு கேன்சரு, ரத்த கேன்சரு. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம மருந்து எப்போதுமே நம்மளோட சப்ளிமெண்ட் எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி எடுக்கணும் நான் சொல்லியிருக்கேன். முறை மட்டும்தான் முக்கியம். நம்மளோட சப்ளிமெண்ட் எல்லாம் ஒரே விதம்தான். அதில் சில ஜாமான் எடுக்கணும், சில ஜாமான் எடுக்கக்கூடாது. கேன்சர் பேஷண்ட் மட்டும். ஸோ கேன்சர் பேஷண்ட் மட்டும்தான் இது. சில விஷயங்கள் சில சப்ளிமெண்ட் எடுக்கலாம், சில சப்ளிமெண்ட் எடுக்கக்கூடாது அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தெரியாத முறையை பவுச்சு போட்டு நாளைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு என்கிட்ட வந்து சொல்கிறீங்க, சொல்லி கொடுத்தவங்க எனக்கு இதை இந்த முறையை சரியாக சொல்லி கொடுக்கல அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன் உங்களுக்கு என்ன கேன்சரு, ஸோ அதுக்கு அவங்களால என்ன உதவி சரியான வழி உங்களுக்கு காட்ட முடியுமா. கேன்சர் பேஷண்ட் உங்களுக்கு வந்து சாப்பாட்டு முறை ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் தவிர்க்கணும், சில விஷயங்கள் தவிர்த்து ஆகணும். அதே மாதிரி நம்ம எடுக்கிற சப்ளிமெண்ட்டும் கரெக்டான முறையாக இருக்கணும், கரெக்டான வழியாக இருக்கணும். அதுக்குன்னு பிஸ்னஸ்க்கோசரம் எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது. நல்லா கேளுங்க. காசு இருக்குது, அவங்க எல்லாத்தையும் வாங்க சொன்னாங்கன்னா எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் நம்ம சாப்பிட வேண்டிய விஷயம்தான். எல்லா சப்ளிமெண்ட்டும் நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் தான். நம்ம பாட்டு ஒன்று ஒன்றா சுத்தப்படுத்தி தான் ஆகணும். ஆனால் முறை இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன முக்கியம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன முக்கியம். ஏன்னா என்கிட்ட வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறப்ப நான் என்ன செய்ய முடியும், நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் என்னோடய வழியை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ நீங்கள் தான் இதெல்லாம் தேர்ந்து எடுக்கணும். கரெக்டாக நீங்கள் கேட்கணும், அவங்களுக்கு இந்த கேன்சரு, இந்த பிரச்சனை, ஸோ இதுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க, இதுக்கு என்ன எடுக்கணும், அதோட முறை எப்படி, எடுத்து 1 மாதத்தில் எப்படி இருக்கும், எடுத்து 2 மாதத்தில் எப்படி இருக்கணும், 3 மாதத்தில் எப்படி இருக்கணும், 4 மாதத்தில் எப்படி இருக்கணும், 5 மாதத்தில் எப்படி இருக்கணும், கேன்சர் நல்லா ஆகிட்டா எப்படி இருக்கணும், முறை இருக்குங்க. அதை உடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. 5 வருஷம் கழித்து கேன்சர் திருப்பி வந்தவங்க இருக்காங்க. அதே மாதிரி 2 வருஷம் கழித்து திருப்பி கேன்சர் வந்தவங்க இருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து கேன்சருன்ற மரத்தில் கிளையை மட்டும் தான் வெட்டுறீங்க, வேறு அழிக்க கிடையாது. வேறு நம்ம உடம்புள்ளே தான் இருக்குது. அந்த வேரை வளர விடாமல் பார்க்கணும். அதுக்கு என்ன முறை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. ரொம்ப பேருக்கு இந்த விஷயங்கள் தெரிய மாட்டுது, நிறைய விஷயம் தெரிய மாட்டுது. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு புலனம் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். முறைங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணுன்ற சொல்லித்தரேன். காலங்காலத்துக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கப்போ எப்படி இந்த சப்ளிமெண்ட்டை உங்கள் வசதிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றத, என்ன செய்யணும், எவ்வளோ நாள் செய்யணுன்றத சொல்லித்தரேன். நிறைய இஷ்யூஸ் இருக்குது. பட் என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு புலனம் பண்ணுங்கள். நன்றி. எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன்.